இந்த பக்கம் ஒரு கரைக்கட்டு இருக்கணும். அது அப்படி இருக்கிற மாதிரி ரெண்டாக மடித்து துணியை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸோட பேக் சைடு ஆம்கோல் இருக்குது அடியில், அந்த கம்கட்டு பகுதியை இந்த கார்னரில் ஒன்று வச்சுக்கணும். அதுலேருந்து வச்சு இந்த பக்கம் இழுத்து இப்படி குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு இதுக்கு நேராக கோடு போட்டுட்டு அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கட் பண்ண உடம்போட துணியை எடுத்து குறுக்கு வட்டத்தில் ரெண்டாக மடிச்சுக்கணும். குறுக்கு வட்டத்தில் ரெண்டாக மடிச்சுட்டு பேக் சைடு அந்த கீழ்ப்பகுதி இடுப்பு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு விட்டுருங்க. 2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ அந்த மார்க் பண்ணதுலேருந்து அளவு ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸோட ஹைட்டை நம்ம அளந்துக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸோட பேக் சைடு ஷோல்டரையும் இந்த இடுப்பு பகுதியையும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த கீழேந்து இதை இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு குறிச்சிக்கணும். அங்கே ஷோல்டர் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அளவு வச்சுட்டு அதில் நம்ம கையை வச்சுட்டு அந்த துணியை மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு ஃப்ரெண்டோட அளவு எடுக்கணும். ப்ளவுஸோட ஃப்ரெண்டு போர்ஷன் தைக்கிறதுக்கான அளவு எடுக்கிறதுக்காக துணியை மடித்து நம்ம அப்படி போட்டுக்கிறோம். இதன் பிறகு அளவு ப்ளவுஸை திரட்டிட்டு இதை அப்படியே தூக்கி நம்மளுடைய துணியில் போட்டுக்கணும். துணியில் போட்டுட்டு கரெக்டாக வச்சுக்கணும். ஷோல்டரை அப்படி கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுக்கிட்டு அளவு ப்ளவுஸை திரட்டி எடுக்கிறதுனால கரெக்டாக அதே அளவு நம்ம குறிச்சிக்கணும். கூடலாம் அதிகமாகலாம் வைக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த பக்கம் மட்டும் கழுத்து பக்கம் மட்டும் அந்த அளவை குறிச்சிக்கிட்டு ஒரு மிதி அளவு வெளியில் குறிச்சிக்கணும். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட் நெக்குக்கு இதோட இப்போ இருக்கிற அளவை குறிச்சிக்கணும். கட் பண்ணுறதுக்காக ஒரு மிதி அளவு மேலே தூக்கிக்கணும். அதுக்கப்புறம் அந்த நெக்கு என்ன டிசைனில் இருக்கோ அதை நம்ம அப்படியே தான் வரையணும். அதனால் பேக் சைடோட துணி கொஞ்சம் வெளியில் தெரியும் எப்போவுமே. அதை நம்ம தள்ளி விட்டுட்டு அழகாக எட்ட ஒரு டாட் வச்சு நம்ம அதை குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு அதுக்கப்புறம் நறுக்கிறதுக்காக வெளியில் ஒரு மிதி அளவு வெளியில் வரைஞ்சிக்கிறோம். நம்ம இப்போ இந்த கம்கட்டை இப்படி கரெக்ட் பொசிஷனில் வச்சுக்கணும். ஏன் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்கிறேன். இப்படி இழுத்து வச்சோம்னா ஆம்ஸு பெருசாக போயிடும், இப்படி தூக்கி வச்சோம்னா ஆம்ஸு சின்னதாக போயிடும். அதனால் கரெக்டாக இப்படி அழகாக ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி நீவி விட்டுட்டு இப்படி நேராக இந்த பட்டன் பட்டிக்கும் நேராக அழகாக அப்படி கொண்டு போயிட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே அழகாக அப்படி நீவிட்டு இங்கே அந்த பெல்ட்டோட கார்னர் இருக்கும் ஜாயின் பண்ணது, அந்த இடத்துல குறிச்சிட்டு இந்த இடம் தைக்கிறதுக்கு கட்டிங்க்காக ஒரு மிதி அளவு இறக்கிடுறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃப்ரெண்டில் இதோட ப்ளவுஸோட பெல்ட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன் இது இப்போ தைச்சிருக்கிற இடம், இது ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு மிதி அளவு, நடுப்புற இந்த டாட் தைக்கிறதுக்காக ஒரு மிதி அளவு, 3 அளவையும் சேர்த்து குறிச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும், இதுதான் நம்ம இதில் தான் கீழே தான் நறுக்கணும், மேலே நறுக்கக்கூடாது, கீழே தான் நறுக்கணும். இப்போ இந்த சென்டர் போர்ஷன் நம்ம வரையணும். அது எப்படின்னா இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டை இழுத்து பிடிக்கணும். இந்த ஷோல்டரில் வச்சுட்டு இந்த டாட்டோட முனை இருக்குல்ல, இதை இப்படி இழுத்து அங்கே நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் இழுக்கணும். இழுத்து இங்கே ஒரு டாட் வச்சுக்கிறோம். இப்போ ப்ளவுஸை நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த ஷோல்டரை இந்த ஆம்கோலோட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிட்டோமா, இங்கேருந்து காமனாக 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் ப்ளவுஸை வச்சும் இப்போ நான் காட்டுறேன். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை இப்படி அழகாக அப்படி நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ இது இப்படியே வரைஞ்சிடலாம். நமக்கு டவுட்டாக இருந்தால் ப்ளவுஸை செக் பண்ணிக்க வேண்டியது தான். கரெக்டாக தானே வச்சுருக்கோம். இதை இப்படியே தூக்கி போட்டுட்டு திருப்பவும் இந்த ஃப்ரெண்டை இப்படி அழகாக போட்டுட்டு நம்ம அளவை போட்டுட்டு இந்த ஷோல்டர்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை அப்படி வச்சுட்டு நீங்கள் கை வச்சு பார்த்துக்கலாம். நம்ம கூட வச்சுருக்கோமா குறைச்சி வச்சுருக்கோமான்னு கை வச்சு பார்த்துக்கலாம். கை வச்சு பார்த்துட்டு ஒரு டாட் வச்சுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இதுக்கும் 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா சட்டையில் ஃப்ரண்ட் போர்ஷன் தைக்கும் போது இழுத்து இருக்கும்.
அதனால் கொஞ்சம் கூட இருக்கும். மொத்தம் நம்ம இதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். இன்ச்சை மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ளவுஸு எப்போவுமே தப்பு வராது. அப்போ இதை என்ன பண்ணுறேன், இப்படி அழகாக இங்கேருந்து டிசர் இல்லாமல் இப்படி கொண்டு போயிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரண்ட் போர்ஷன். இது வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கழுத்து மேலே தைக்கிறதுக்காக உள்ள இடத்த வெட்டுறோம். கையோட பெல்ட்டை வெட்டிக்கிறேன். இப்போ கம்கட்டு பகுதியை வெட்டுறோம். 4 பீஸையும் சேர்த்து வெட்டணும். இப்படி கத்திரிக்கோல் வச்சுட்டு கையெல்லாம் இப்படி தான் வச்சுக்கணும். கட்டை விரலில் சின்ன ரவுண்டு இருக்கணும். பாக்கி 4 விரல் 4ம் அடியில் இருக்கணும். இப்படி தான் கத்திரிக்கோல் பிடிக்கணும். கத்திரிக்கோல் பிடிக்கிறதையும் துணி நறுக்கிறதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இப்படி அழகாக இப்படி கொண்டு போகணும் வளைச்சி. கீழேருந்து தான் கம்கட்டு பகுதியிலேருந்து தான் ஷோல்டருக்கு போகணும். அதாவது இங்கேருந்து தான் இப்படி வெட்டணும். இங்கேருந்து வெட்டும்போது சமயத்தில் கத்திரிக்கோல் ஸ்லிப்பாகி இறக்கி வெட்டிடுவோம், இங்கே போயிடும். அதனால் இங்கேருந்து தான் இப்படி வெட்டணும். இப்போ இதை முடிச்சுட்டு இது பண்ணுறோம். இப்போ பேக் சைடு நெக்கு வந்து நம்ம வந்து வரைய போகிறோம். பேக் சைடு நெக்கு நம்ம வரைகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ் தைங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம இடுப்பு அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்காக மேலே 4 இன்ச்சு தூக்கிக்கலாம். இதே சமயம் ப்ளவுஸை வந்து எனக்கு இடுப்பில் இறக்கம் வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கேருந்து நம்ம அளவு எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம கழுத்து பகுதியிலேருந்து தான் அளவு எடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இடுப்பை இறக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம இடுப்பை இறக்கின பிறகு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இன்ச்சு இறக்க வைங்க, 1 இன்ச்சு இறக்க வைங்க, 2 இன்ச்சு இறக்க வைங்கன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த அளவு எடுத்திருப்போம். இதுக்கு இந்தாண்ட மடிக்க துணி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுலேருந்து வைப்போம். இதுலேருந்து வைக்கும்போது அப்போ நெக்கு என்ன ஆகிடும், 2 இன்ச்சு இறங்கி லோ நெக்காக போயிடும். இதையும் நம்ம இந்த தப்பையும் செய்யக்கூடாது. அப்போ மேலேருந்து கழுத்தை எனக்கு நார்மலாக எனக்கு கழுத்து இவ்வளோ வேணாம், இதே அளவு ப்ளவுஸ் தான், எனக்கு கழுத்து வந்து இந்த அளவுக்கு வேணாம், எனக்கு கழுத்தை வந்து 1 இன்ச்சு மேலே தூக்கி வைங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம 1 இன்ச்சு மேலே தூக்குறோம். அப்போ இப்படி தூக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ கீழேருந்து மறந்துட்டு எப்போதும் போல் குறிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வெட்டிடுவோம். அப்போ அதுவும் தப்பாயிடும். அதனால் எப்போவுமே மேலேருந்து நெக்கு அளவை எடுத்துக்கிறது தான் நமக்கு வந்து சிறந்த வந்து ஒரு வழிமுறையாக இருக்கும். அது இப்படி நெக்கை மடித்து போட்டுக்கிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து நல்ல சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு இப்படி அழகாக போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த நான் ஃபஸ்ட்டு குறித்தது இதோ இருக்கா, இதுதான் இங்கே நான் கரெக்டாக வச்சுருக்கேன். ஷோல்டர் கரெக்டாக வச்சுருக்கேன். இதில் எந்த ஆல்ட்ரும் இல்லை. அதனால் எப்போவுமே ப்ளவுஸ் பழகும்போது மேலேருந்து நெக்கு வரைகிறத பழக்கமாக வச்சுக்கணும். இப்படி அழகாக அப்படி கொண்டு வந்து இதுதான் ப்ளவுஸோட அளவு. இதுக்கப்புறம் கட்டிங்க்காக இந்த அளவு. இப்போ அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இதுலேருந்து கோடு போடுறோம். கோடு போட்டு இப்படி கொண்டு வரோம். இப்போ ரவுண்ட் நெக்கு வேணாம், பா நெக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நேராக இப்படி அந்த கோடை போட்டுட்டு கிராஸ்பா வேணும்னு கேட்டாங்கன்னா கிராஸ்பா வெட்டிக்கலாம். அப்படி வெட்டிக்கலாம். நம்ம கொஞ்சம் இந்த பாப்பாவுக்கு கிராஸ்பா வெட்டுவோம். இப்படி நெக்கை இப்படி வெட்டிட்டு இப்படி வெட்டிக்க வேண்டியதுதான். இவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் வந்து இடம் மாறாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிக்கிறோம். சைடில் இந்த சைடு ஒரு அர்க்காட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் இது தைக்கிற அளவு மிதியோட அளவு இப்படி வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்டில் இந்த டாட்ஸ்லாம் வந்து சொல்லித்தரேன். இது காமனாக இது வந்து இந்த பட்டன் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒரு மிதி அளவு விட்டுருணும். அதுலேருந்து 3 இன்ச்சு காமன் மெஷர்மெண்ட்டு குறிச்சிக்கிறோம். பக்கத்தில் 2 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு 3 இன்ச்சு, பக்கத்தில் 2 இன்ச்சு, இதை வந்து சேர்த்து ஒரு டாட்டு. இதோட அதிகபட்ச ஹைட் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 2.5 இன்ச்சு இருக்கலாம். அதுக்கு மேலே நீட்டாக இப்படிலாம் நீட்டாலாம் இருக்கக்கூடாது. அது வந்து ஷேப் வந்து மாறி போயிடும். அதுக்கப்புறம் இந்த டாட்டுக்கு வந்து இந்த துணியோட சென்டர் பாயிண்ட்டு
இப்போ இது 5 இருக்குன்னா 2.5க்கு நேரம் மார்க் பண்ணிட்டு டாட் பிடிச்சா இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு இந்தாண்டே இதை நிப்பாட்டிடணும். இப்போ இது 2க்கும் சென்டராக இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்படி இங்கே ஒரு டாட், இவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து வேணும்னா இதை நம்ம அர்க்காட் பண்ணிடலாம். அடுத்த பேஜுக்கு அந்த பக்கத்தில் வந்து வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதை முடிச்சிட்டோமா? இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணுற இடத்துலையே கட் பண்ணிக்கணும். மிஷினில் போய் உக்காந்தோம்னா கிடுகிடுன்னு தைக்கணும். இதை முடிச்சிட்டோம், இங்கேயும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த வேலை ஃப்ரண்ட் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து பட்டன் பட்டிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட்டன் பட்டி வந்து 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 பட்டன் பட்டி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு இந்த துணியை வந்து எப்போதுமே பட்டன் பட்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுடைய சாமர்த்தியம். பட்டன் பட்டிக்காக இதை எடுத்து ரெடி பண்ணி நம்ம இதை வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் கை எடுக்கிறோம். அந்த பேலன்ஸ் இருக்கிற துணியில் கை எடுக்கிறோம். கை வந்து எடுக்கும்போது நம்ம பக்கம் க்ளோஸ்டாகவும் நமக்கு ஆப்போசிட் வந்து ஓப்பனாகவும் இருக்கிற மாதிரி துணியை வந்து இப்படி போடணும். கை வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு கீழே 1 இன்ச்சு போதுமானது. இதை நீட்டாக கோடு போட்டுக்கிறோம். இப்போ வந்து அளவு ப்ளவுஸை வந்து இப்படி அழகாக உதறிட்டு இப்படி தூக்கி போட்டுக்கிறோம். இவ்வளோதான். இதில் இந்த கட் பண்ண துணி வந்து இங்கே இருக்குது. இது ஓவர்லாக் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த துணி இங்கே இருந்தால் இங்கே இருக்கும். அந்த துணியோட அளவுக்கே கரெக்டாக துணியை அதை குறிச்சிக்கணும். இது வந்து தையல், இங்கே மேலே மிதி அளவு. அப்படியே இங்கே ஒரு கையை வச்சுட்டு இங்கே வந்து மார்க் பண்ணிவிடுங்க. அந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு இப்படி நேராக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இந்த அப்படியே நம்ம கையோட அளவு இது இவ்வளோ தான். இதை நம்ம வெட்டிடுறோம். இதையும் சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பெல்ட் எடுக்கணும். இதில் எடுத்துக்கலாம், இல்லைனா மெயின் துணி இதில் எடுத்துகிட்டு எடுக்க போகிறோம். அப்படின்னாக்க அளவு ப்ளவுஸோட உள்பக்கத்தை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டுறோம். 1 இன்ச்சு துணியை எக்ஸ்ட்ரா கீழே விட்டுட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அந்த முனையை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இந்த பெல்ட்டு இந்த பக்கம் அவ்வளோதான். இதை மார்க் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் இதில் அப்படியே விடுறேன். ஏன்னா அந்த டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் பெருசாக பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெல்ட் வெட்டினதை வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் அடையாளம் தெரியறதுக்காக இதில் ஒரு சின்ன அர்க்காத்து நம்ம பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் கழுத்து பீஸ்க்கு துணி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எடுத்துக்கலாம். கழுத்து பீஸ்க்கு துணி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் இன்னொரு பெல்ட்டு நம்ம இதில் எடுத்துக்கணும். எப்போவுமே இருக்குது. அதனால் அடிஷ்னல் பெல்ட்டும் நம்ம இதுலேயே எடுத்துக்கலாம். துணி வந்து ஏற்ற இறக்கலமாக இருக்கும், பார்த்துட்டு பண்ணுங்கள். இது இருக்குது, நான் கரெக்டாக எடுத்துடுறேன். இதுலேயும் அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் மாறாமல் இருக்கிறதுக்கு. இப்போ கழுத்துக்கு எப்போவுமே கிராஸ் பீஸ் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து நெக்கு வந்து உள்ளே போய் நல்லா உட்காரும். அந்த பீஸ் வந்து உள்ளே உட்காரும். இருக்கிற துணியில் அழகாக கிராஸாக கோடு போட்டுக்கிட்டு நறுக்கிக்கிட்டு மிஷினில் உட்காரும்போது ஃபஸ்ட்டு இந்த பீஸெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம்னா தையலையும் செக் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு இந்த பீசஸும் காணா போகாது. இதை தச்சு நம்ம அழகாக வச்சுக்க வேண்டியது தான். இதை அப்படியே வரிசையாக 1 by 1 ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ளவுஸில் பார்க்கலாம்ப்பா.